என்னங்கடா சீரியஸா டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அண்ணா எப்பண்ணா வந்தீங்க? எப்போ வந்தீங்க? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும்டா. அம்மா தான் நைட்டே சொன்னாங்கல்ல நான் வருவேன்னுட்டு. ஏன் கீழே கூட வராம ரூம்லயே இருக்கேன்? அப்படி என்ன ஃப்ரெண்டோட கடலை? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். இந்த இப்போதான் வந்தான் இவன். அதான் பேசிக்கிட்டே இருந்துட்டு ஞாபகம் இல்லாமல் போயிடுச்சுண்ணா. சாரிண்ணா. அது சரி. அண்ணனை பார்த்தவொடனே என்ன கழட்டி விட்டுட்டியாடா? அண்ணா என்னண்ணா இப்படி இருக்கீங்க? டேய் நீ எப்பதான் இருக்க? அப்புறம் உன் தங்கச்சி எப்படி இருக்கா? அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. உங்க தம்பி வீட்டுக்கு மட்டும்தான் வந்து போறீங்க. இந்த தம்பியும் பார்க்கலாமே. இந்த தம்பி வீட்டு பக்கம் வரவே மாட்டீங்களே. டேய் நானே 1008 பிஸியில இருக்கேன்டா. இவனை பார்க்கறதுக்காக இந்த ஒரு நாள் ஒதுக்கி ஒதுக்கி வந்துட்டு போறேன்டா நானு. உன் வீட்டுக்கு தானே வரேன். வராம எங்க போயிட போறேன்? நீங்களாம் கிளம்பி அங்க வாங்கடா. அண்ணா அவன் கிடக்குறான், விட்டு தள்ளுங்க. அம்மா அப்பா வந்திருக்காங்களா? அம்மா அப்பா வராம எப்படிதான்? உன்னை பார்த்தியா அவனால அம்மாவுக்கு இல்லைன்னா இருக்க முடியாது அவங்களால. வந்திருக்காங்க, கீழே தான் இருக்காங்க. ஐயோ அப்போ வாங்க போய் அம்மாவை முதல்ல பார்க்கணும். வாங்க போலாம். டேய் இருடா, இப்பதான் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணுமா என்ன? விட அவங்களுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கோம். இப்ப போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதனால நானே மேல வந்தேன். அது கரெக்ட் தானா? நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்துறீங்க. இல்லைன்னா இந்நேரம் அம்மா பார்க்க நான் ஓடிட்டு இருப்பேன். அதான் இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன். சரி அதெல்லாம் போகட்டும். நீ என்னடா இப்படி இறைச்சி போயிருக்க? சாப்பிட்றியா இல்லையா? என்னடா சாப்பிட்றியா இல்ல பசங்களோட சேர்ந்துட்டு ஒரே ஊர் சுத்திட்டு இருக்கியா? ஐயோ அப்படியே உங்க தம்பி எங்க கூட சேர்ந்து சுத்திட்டாலும் ஏன்னா அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நரேனை பத்தி தெரியும்டா. பாரு நீ இருக்கிற அளவு கூட அவன் இல்லையடா. ஏதோ ரொம்ப உடம்பு உள்வாங்கிருக்கே. என்ன அது மட்டும் இல்ல, என் தம்பி கிட்ட ஏதோ கொஞ்சம் டல்னஸ் தெரியுதுடா. ஆமாண்ணா 2 நாளா ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கான்ல, அதான். ஏன்டா ஏன்? ஐயோ சாரிடா, ஏதோ தெரியாம வாயில வந்துருச்சு. என்னது ஹாஸ்பிட்டலா? என்னடா என்னாச்சு அவனுக்கு? சொல்லாத. என்னடா எதை சொல்ல வேணாம்னு சொல்ற? நீ கொஞ்சம் அமைதியா இரு. டேய் அஜய் என்னாச்சு? எதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிருக்கான்? என்ன நடந்தது சொல்லு. அது ஒன்றும் இல்லைண்ணா, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா தான். டேய் உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன ஆச்சு இப்போ? நீ சொல்றியா இல்ல நான் அம்மா கிட்ட போய் தெரிஞ்சுக்குவா? இல்லைண்ணா நானே சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி இவன் வண்டியில போகும்போது இன்னொரு வண்டி வந்து மோதி கீழே விழுந்துட்டானா. அதில் கொஞ்சம் அங்கங்கே அடிபட்டுருச்சுண்ணா. அடிபட்டது லேசாக தான், ஆனால் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் சுருக்குன மாதிரி ஆயிடுச்சுண்ணா. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்துட்டு இருந்தானா. அதான் 2 நாளாக சரியாக சாப்பிடலை. இப்படி டல்லாக இருக்காண்ணா. என்னடா 2 நாளைக்கு முன்னாடி நடந்துருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலாம்? ஐயோ அண்ணா பெரிய அடிலாம் எதுவுமே இல்லை, சும்மா லேசான காயங்கள் தான். அதுவும் இப்போ பார்க்குறீங்கல்ல என்ன பாருங்க, எங்கேயாவது அடிப்பட்ட மாதிரி தெரியுதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, லேசாக சுலுக்கிக்கிச்சு அவ்வளோதான். அதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன் போட்டனே தவிர மற்றபடி அடிலாம் எதுவும் இல்லைண்ணா. லேசான காயமாக கூட இருக்கட்டும்டா, ஏன் என்கிட்ட சொல்லலை? அது வந்துண்ணா இல்லை, ஏன் சொல்லலைன்னா சொல்ல போறியா இல்லையா? ஏன் என்கிட்ட சொல்லலை? அண்ணா அன்னைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க போயிருந்தீங்க, அதான் உங்ககிட்ட சொல்ல வேணாமேன்னு நானும் அம்மாவும் அமைதியாக விட்டுட்டோம். அன்னைக்கா? சரிடா, அப்புறமாவது சொல்லியிருக்கலாம்ல. சரி நீங்கள் அதெல்லாம் விடுங்க. நீங்கள் ஏன் பொண்ணு பார்க்க போகிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லை? அது ஒரு விஷயம், அது வேற நான் சொல்லலைன்னு நீ கோச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதை விட்டு தள்ளுடா. ஏன் இப்படி சொல்கிறீங்க? என்ன ஆச்சு? போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் சக்ஸஸ் தானே? சக்ஸஸா ஒன்றும் கிடையாது. அதை பற்றி பேச வேணாம், விட்டுலாமே. வேற இதை பற்றிலாம் பேசு. இப்போ உனக்கு பரவாயில்லையா உடம்பு? அண்ணா பேச்சை மாற்றாதீங்க. இப்போ நீங்கள் ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலையா என்ன? சேச்சா எனக்கு பொண்ணை பிடிக்காமலாம் இல்லைடா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் சொல்லணும்னா உனக்கே தெரியும்ல என்னை பற்றி, நான் அவ்வளோ சீக்கிரம் எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு. அப்படி இருந்தும் எனக்கு அவளை பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துக்கேன், அந்த அளவுக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுடா. அப்புறம் என்னன்னா கல்யாணத்தை பேசி முடிக்க வேண்டியது தானே? உங்களுக்கே பிடிச்சிருக்குன்னும் போது இதில் விட வேற என்னண்ணா வேணும்? இதை விட வேற என்ன வேணும்னா 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும்ல. எனக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கணும்ல. அவளுக்கு என்ன பிடிக்கலையாமா. அவ ஏதோ ஒரு பையன் நல்லா பண்ணிட்டு இருக்காளாமா. அப்போ இப்போ என்னண்ணா கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்களா? நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டீங்களா என்ன? இன்னும் சொல்லலடா, அது ஒரு பெரிய விஷயம். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கேஷ் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தினால தான் இந்த கல்யாணத்தையுமே அரேஞ்ச் பண்ணாங்க. இப்போ கேஷை நான் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். இப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல. என்னன்னா அந்த பொண்ணு பேரையும் தப்பு சொல்ல முடியாது, அவள் வேற யாரையும் லவ் பண்ணுறாளாமா. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதும் ஒன்றும் புரியல. நான் எங்கள் அப்பாவை சமாளிக்கணும், அவள் அங்கே அவங்க அப்பாவை சமாளிக்கணும். 2 பேரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தான் யோசிச்சுட்டு இருக்கோம். பிடிக்கலன்றதை விட அவள் என் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருந்தா. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்டா. ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு அவள் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் என் மனசில் தான் இன்னும் நான் முழுமையாக ஃப்ரெண்டாக ஏற்றுக்கல. ஏன்னா நீ ஏன் இன்னும் அவங்கள ஃப்ரெண்டாக ஏற்றுக்கல? ஏன் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கவும் உனக்கு பிடிக்கலையா என்ன?
சேச்சா, அப்படிலாம் இல்லடா. அவளை பிடிக்கலன்னு சொல்லவே முடியாதுடா. அவ அந்த அளவுக்கு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா என்ன சொல்ல, நமக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா என்ன? நான் அவளை வேற மாதிரி மைண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா திடீர்னு ஃப்ரெண்டா ஏத்துக்கணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. அதான் சரி ஃப்ரெண்டா ஏத்துக்கலான்னு அது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் உனக்கு கேட்குறேன், எனக்கு கரெக்டா உண்மையை சொல்லணும், சரியா? அது சரி. என்னைக்கு நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கிறேன்? இன்னைக்கு போய் சொல்றதுக்கு கேளுடா, உண்மையை தானடா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த பொண்ணு தான் லவ் பண்ற பையனை வேணான்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்தா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியானா? சான்ஸே இல்லடா. அந்த பொண்ணு வரவே மாட்டா. அந்த பொண்ணு அந்த பையனை எவ்வளவு லவ் பண்றான்னு அவ பேசுறது வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால கண்டிப்பா அந்த பையனை விட்டுட்டு என்கிட்ட வரவே மாட்டா. அண்ணா, இன்கேஸ் வந்தா வந்தா நீ ஏத்துப்பியா? நீ அவங்கள கல்யாணம் பண்ணிப்பியா? அதுக்கு பதில் சொல்லுண்ணா. டேய், நீ என்னடா இந்த விஷயத்துல இவ்வளோ ஆர்வமா இருக்க? சரி, அதை விடு, வேற எதை பத்தியாவது பேசுவோம். அண்ணா ப்ளீஸ் பேச்சை டைவர்ட் பண்ணாதீங்க. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அந்த பொண்ணு தான் லவ்வரை விட்டுட்டு உங்ககிட்ட வந்தா நீங்க கட்டிப்பீங்களா கட்டிக்க மாட்டீங்களா? சரி சரி, அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா கண்டிப்பா நான் ஏத்துப்பேன். நான் தான் சொன்னேன்ல எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்ட்டு. அப்படின்னும் போது அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா கண்டிப்பா நான் அவளை முழு மனசோட ஏத்துப்பேன்டா. ஆனா அவ வரமாட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னன்னா இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock நம்ம ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்கா. அதுவும் அவ மட்டும் இல்ல, அவள் அவரோட வரேன்னு சொல்லியிருக்கா. அவ மட்டும்தானா வருவா? அவளோட லவர் வரமாட்டான். அண்ணா, அப்படி சொல்றவங்கெல்லாம் கூட்டிட்டு வருவாங்களா என்ன? சேச்சா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ ஒரு பொண்ணை விரும்புறதே பெரிய விஷயம். அப்படின்னும் போது கண்டிப்பா உன்னோட விருப்பத்துக்கு மாற எதுவும் நடக்காதுண்ணா. நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. நீ எந்த பொண்ணை விரும்புறியோ அவங்களே தான் உனக்கு மனைவியா வருவாங்கண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த தம்பி சொல்றான்ல, கண்டிப்பா நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. அவங்க தான் உனக்கு ஒய்ஃபாவே வருவாங்க. உன் வாய் முகூர்த்தம் வலிச்சதுன்னா சந்தோஷம்தான். ஆனா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாதுடா. சரி விடு, நம்ம அதை பத்தி பேசி மைண்டை அப்செட் பண்ணிக்க வேண்டாம். சரி வா, நீ அம்மாவை பார்க்கணும்னு சொன்னல, வா நம்ம கீழே போலாம். போலாண்ணா. நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. இதோ அஜயை கூப்பிட்டுட்டு நான் வரேண்ணா. நீங்க போங்க. ஏன் அஜய்க்கு நடக்க தெரியாதா என்ன? நீ தான் கைப்பிடிச்சி நடத்திட்டு வர போறியாடா? வாடா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. அவன் ஒரு புக்கு கேட்டான், அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டா அவனும் வந்துடுவான், நம்மளும் போகலாம்ல. அதுக்காக தான் நீங்கள் போங்க, நான் வரேன்னு சொன்னேண்ணா. ரைட்டுடா, நம்பிட்டேன். நீங்கள் ரொம்ப படிப்பாளிங்க தான் நம்புறேன். சரி சரி, என்ன புக்கோ எடுத்து கொடுத்துட்டு சீக்கிரம் வாங்க, நான் கீழே போகிறேன். டே அஜய், சீக்கிரம் இறங்கி வாங்க சரியா? இன்னும் நின்று பேசிக்கிட்டே கடலை போட்டுட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் வாங்க. பசிக்குதுடா, சாப்பிடணும். இவனை பார்க்கறதுக்காக நான் சாப்பிடாம கூட வந்திருக்கேன். அதனால நீங்கள் வந்தீங்கன்னா தான் அம்மா சாப்பாடு போடுவாங்க. சீக்கிரம் இறங்கி வாங்க. சரிங்கண்ணா, கண்டிப்பாக வரேன். நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். சரிடா, வா நான் கீழே போகிறேன். அப்புறம் உனக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையும் எடுத்து வைக்கிறேன், வந்து எடுத்துக்க. ஓகேவா? சரிங்கண்ணா, நீங்கள் போயிட்டே இருங்க, வந்துடுறேன். என்ன அஜய், கேட்டல்ல அண்ணா நிவியை பற்றி எப்படி சொன்னாருன்னு? இப்போ சொன்ன அவரோட ஆசையை என்னால் கெடணுமா என்ன? புரியுதுடா. சக்தி அண்ணா இந்த மாதிரிலாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. அவருக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது. ஆனால் அவரு நிவியை இந்த அளவுக்கு மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னா ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனால் நிவியை எப்படா மாற்ற முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்லைடா. நிவி மாறுவான்றதுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு. நிவியை மாற்றிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியாவுக்கு நீயே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். பண்ணினா கண்டிப்பாக நிவி என்னை விட்டுட்டு போயிடுவா. என்னை விட்டுட்டு போகிறவ என் அண்ணனை தேடுவாடா. கண்டிப்பாக என் அண்ணனை தேடி போவா. என் அண்ணனுக்கு நிவி வேணும்டா. நிவி இல்லாமல் என் அண்ணன் இருக்க மாட்டான். பார்த்தல, என்னமோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. உன்னையும் நிவியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் சக்தி அண்ணாவை நினைக்கும் போதும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. யாருக்காக பேசுறதுன்னு எனக்கு தெரியலடா. சரி வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, கீழே அண்ணா தேடுவோம், நம்ம போகலாம் வா. என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? என்னங்க என்னாச்சு? நம்ம பாத்தீங்களா, பேசுனீங்களா? என்ன சொன்னாரு அவரு? நீங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல, நிவி பேசியிருப்பால. என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன், அமைதியா இருந்தா எப்படி? ஏய் இருமா, நான் சொல்ல வந்தது சொல்றேன். என்ன பேச விடாம நீயா கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? சரி சொல்லுங்க, என்னாச்சு? நரேன் நம்ம பாத்தீங்களா, பேசுனீங்களா, எதனா சொன்னாரா? இவகிட்ட நம்ம என்னன்னு சொல்றது? நரேன் சொன்னதை மட்டும் இவகிட்ட சொன்னோம், இவ கண்டிப்பா பத்ரகாலியா மாறிடுவா. நிவிக்கு ஒண்ணுனா இவ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. நான் நரேன் சொன்னதை மட்டும் இவகிட்ட சொன்னேன், நம்மளையே பிரேக்கப் பண்ணாலும் பண்ணிடுவா. அது கண்டிப்பா நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. எனக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போதைக்கு நரேன் சொன்னதை சொல்லாம இருக்கிறது தான் கரெக்ட். என்ன அஜய், என்ன ஆச்சு? கேட்டுட்டே இருக்க, நீங்க அமைதியாவே இருந்தா எப்படி? பேசுங்க.
இருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நரேன் ஃபோன் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால சர்வீஸ்க்கு கடையில் கொடுத்துருக்கான். அதான் அவனால ஃபோனை பிக்கப் பண்ண முடியல. அவங்க அம்மா மட்டும் தானே வீட்டில் இருக்காங்க. அம்மா ஃபோன்லேருந்து எப்படி நிவி கிட்ட பேசுறதுன்னு தான் அவன் பேசாமல் இருந்திருக்கான். இதுதான் பிரச்சனையே. அவனோட ஃபோனு கடையில் இருந்ததுனால நிவி ஃபோன் பண்ணாலும் இல்லை நான் ஃபோன் பண்ணாலும் அவனுக்கு தெரியாதுல்ல. அது தெரியாதனால தான் அவன் எடுக்க முடியல. என்ன அஜய், நீங்க சொல்றது எதுவும் எனக்கு சரியா படலையே. உண்மையாவே நரேன் ஃபோனு ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? அதனால தான் நிவி ஃபோனை அவர் அட்டன் பண்ணலையா? ஆஹா, இவ சந்தேகப்படுற மாதிரி கேட்குறாளே. டே அஜய், எதனா சொல்லி சமாளிடா. வெண்ணிலா, நான் ஏன் வெண்ணி உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உண்மையாதாம்மா, நரேனோட ஃபோனு ரிப்பேர் ஆயிடுச்சுமா, கடையில் கொடுத்துருக்கான். அது வர ஒரு 2 நாள் ஆகுன்ற மாதிரி சொன்னான். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்துடும் தான் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசுவோம் மனைவிக்கு. சரி சரிங்க, நான் நம்புறேன். வேற எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல்ல? ஏன்னா நரேன் அண்ணாவோட அம்மா எதனா சொல்லியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதான், வேற ஒன்றும் இல்லைங்க. நரேனோட அம்மாவா? ஏன் அவங்க எதனா சொல்லியிருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். ஆமா அஜய், நேற்று நிவிய அவங்க அம்மா ஏதோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்ததா நிவியும் மலரும் சொன்னாங்க. அதான் ஒருவேளை நிவி அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலையோ, அதனால நரேன் அண்ணா கிட்ட எதனா சொல்லியிருப்பாங்களோன்னு எங்களுக்குள்ள ஒரு டவுட்டுங்க. அதுதான் கேட்டேன். சேச்சா, நரேன் அம்மா அப்படிலாம் கிடையாது. அவங்க நல்ல டைப்பு தான். அதனால அவங்களாம் எதுவும் பிரச்சனை இல்லை. சரிங்க அஜய். ஆமா, நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? என்ன ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உங்களுக்கு எதனா ப்ராப்ளமா? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அஜய். சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. காலேஜ் முடிச்சு நரேன் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் இங்கே வந்தேன்னா அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். சரிங்க அஜய். சரி அஜய், நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இதை கேட்கறதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருந்தேன். நீங்க வீட்டுக்கு போங்க அஜய், நானும் கிளம்புறேன். சரிம்மா, கோச்சிக்காத. கொஞ்சம் டயர்டாக இருக்கு, அதனால தான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். நான் கிளம்புறேன். இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன அஜய் இருக்கு? நீங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. பை. நான் போய் நிவி கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுறேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். இவகிட்ட கேட்டு பார்க்கலாமா? சும்மா லைட்டாக கேட்டு பார்ப்போம் இவ என்ன சொல்றான்னு. வெண்ணிலா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேட்கட்டுமா? கேளுங்க அஜய், என்கிட்ட தானே கேக்குறீங்க, இதுல என்ன தயக்க வேண்டியிருக்கு? கேளுங்க. கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. சும்மா தான் கேட்குறேன், சரியா? ஐயோ அஜய், கேளுங்க. இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? நீங்க கேளுங்க. நிவிய ஒருத்தர் பார்க்க வந்தாருன்னு சொன்னல, அவரு எப்படி? யார் அந்த மாப்பிளையா கேக்குறீங்க? அவரே தான். அவரு ஜென்டில்மேன் தான் அஜய். நாங்க கூட ஃபர்ஸ்ட் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஆனா சேச்சே, உண்மையா சொல்லனா அவரு ரொம்ப ஜென்டில்மேன் தான். நல்ல டைப்பும் கூட. நிவி கிட்ட எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு தெரியுமா? நிவி கிட்ட மட்டும் இல்ல, எங்க கிட்டயும் நல்லாவே பேசுறாரு அவரு. நாங்க ஃபர்ஸ்ட் அவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோமே நினைச்சி எங்களுக்கே ஒரு கில்ட்டினஸ் வந்துருச்சுன்னா பாத்துக்கங்களேன். ஓகே. ஆமா, அவரை நிவிக்கு பிடிச்சிருக்கா? நிவிக்கு ஒரு ஃப்ரெண்டா நல்லாவே பிடிச்சிருக்குங்க. அந்த மாப்பிளைக்கு நிவிய பிடிச்சிருக்காமா? ஐயோ அஜய், அவருக்கு நிவிய விட மனசே இல்ல தெரியுமா? இவ லவ் பண்றாளேன்றதுனாலதான் சரி நம்ம இனிமே ஃப்ரெண்டா இருக்கலாமேன்னு அவரை மனசை கல்லாக்கிட்டு சொல்லியிருக்காரு. அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ரொம்ப பாவம் அஜய், அவரு நிவிய அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட கண்ணிலேயே தெரியுது. நான் ஒன்னு சொன்னா நீ கோச்சிக்க மாட்டல்ல வெண்ணிலா? நீங்க கோச்சிக்காத மாதிரி சொல்லுங்க, நான் கோச்சிக்க மாட்டேன். இல்ல, சும்மா தான் சொல்லி பார்க்குறேன். நீ அதுக்காக கோச்சிக்காத, சும்மா ஜஸ்ட் சொல்ற. ஏன் நம்ம நிவிய அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா என்ன? அஜய், நீங்க விளையாட்டா கேக்குறீங்களா இல்ல சீரியஸா கேக்குறீங்களா? இல்லம்மா, தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன். அந்த மாப்பிள்ளை தான் நிவி வீட்டு கஷ்டத்தை தீர்த்திருக்காங்கன்னு சொல்ற. ₹1 2 இல்ல, 60 லட்ச ரூபாய் பணம் கொடுத்து நிவியோட அப்பாவோட கஷ்டத்தை அவர் தான் சால்வ் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நிவி ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அவர் பண்ண ஒரு ஹெல்ப்புக்காக அவரை ஏத்துக்கலாம்ல, அதுக்காக கேட்குறேம்மா. ஓ ஓகே அஜய், நாளைக்கு என்னையும் ஒருத்தர் பொண்ணு பார்க்க வராங்களாமா. அவர் கூட எனக்கு என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்காராமா. அவர் கூட சொல்லியிருக்காரு 60 லட்சம் 1 கோடி கூட தரேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அவரே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அஜய்? இல்ல வெண்ணிலா. என்ன அஜய், யாரோ உங்க கணத்துல பலார்னு அரைஞ்ச மாதிரி இருந்ததா? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். உண்மையா நீங்க லவ் பண்ணிருந்தீங்கன்னா. சாரிம்மா, நான் தெரியாம கேட்டுட்டேன். சாரி, நான் கிளம்புறேன். அஜய் நில்லுங்க. என்னம்மா? நரேன் அண்ணா வீட்டுல என்ன நடந்ததுங்கிறத தயவு செஞ்சு உண்மையா சொல்லுங்க. பொய் சொல்லி என்ன சமாளிக்க பார்க்காதீங்க. என்ன இது? இவங்களுக்காக தான் ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டா ஓடி வந்தோம். ஆனா இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. இவங்களை பார்க்கணுமே. இப்போ எப்படி பார்க்கறது? எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்களா? வேற வழியே இல்லடா சக்தி. நீ யாரையாவது கூப்பிட்டு கேட்டுடு. ஒன்று பண்ணு, கிருஷ்ணனை கூப்பிட்டு தான் கேட்டாகணும். கிருஷ்ணனுக்கு கால் பண்ணும். சார் மே கமின் சார்.
எஸ் கமின். சார் கூப்பிட்டீங்களே? ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். எல்லா ஃபைல்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் கிளியர் பண்ணது ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் பார்த்து என்னென்னு செக் பண்ணி கொடுத்துட்றேன். சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எல்லாமே பார்த்தாச்சு சார். ஓ, பார்த்தாச்சா? சரி, ஓகே. வேற எதுவும் இல்லை இல்லையா? ஆமாம் சார், எதுவும் இல்லைங்க சார். எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக நானே எடுத்துகிட்டு வந்திருப்பேன் சார். எதுவும் இல்லைங்க சார். எதுவும் இல்லை. சரி, ஓகே. ஓகே கிருஷ்ணன், நீங்கள் போங்க. சரிங்க சார். சார் எதுவும் கேட்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நம்மக்கிட்ட கேட்கறதுக்கு எதுக்கு தயங்குறாரு? ஒன்றும் புரியலையே. கிருஷ்ணன். சொல்லுங்க சார். அது வந்து என்னன்னா, நேற்று நம்ம புதுசாக ஒரு ஆளை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் சார், அந்த இனியா மேடம் தானே சார்? ஞாபகம் இருக்கு சார். அவங்களே தான். அவங்க பேர் இனியாவா? ஓகே ஓகே, எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஆமாம், அவங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஆமாம் சார், நீங்கள் மார்னிங் 9 o'clock சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அவங்க 8:45 வந்துட்டாங்க சார். நீங்கள் வேறு நேற்று ஸ்ட்ரிக்டாக சொல்லி அமைச்சிருந்தீங்களா டைமை கீப் அப் பண்ணணும்னுட்டு, அதனால அவங்க 8:45 வந்துட்டாங்க சார். வந்துட்டோம். சரி. அவங்க இப்போ எங்க? அவங்கள கொஞ்சம் என் கேபின் வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். சார் அவங்க இப்போ ஆஃபீஸில் இல்லை சார். ஆஃபீஸில் இல்லையா? அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க தானே சொன்னீங்க, அப்புறம் ஆஃபீஸில் இல்லாமல் வேற எங்கே போனாங்க? சார் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது சார், அதான் நான் தான் சார் அனுப்பிவிட்டேன். அவங்க பேங்க்குக்கு போயிருக்காங்க சார். யோ இடியட், ஏங்க எதுக்கு அவங்களால பேங்க்குக்கு அனுப்புறீங்க? எங்களுக்கு கேட்கணுமா இல்லையா? சார் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஏவா இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் சார் இந்த வேலைலாம் பார்த்தாங்க. அதனால தான் இவங்களும் உங்களுக்கு பிஏவா தானே அப்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் சார் இந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்தோம். ஓ காட், நான் யார் பார்க்கணும்னு இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்தேனோ அவ்வளோ வெளியில் அனுப்பிட்டீங்களே. இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் ஆல்ரெடி இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தது பெரிய விஷயம். ஸோ தலை வலிக்குதுடா டேய். சார் ஏதோ டென்ஷனாக இருக்கீங்களா சார்? சே, கூலாக இருக்கு, ரொம்ப கூலாக இருக்கேன் கிருஷ்ணன். ஏன் கிருஷ்ணன்? ஓ, என்ன டென்ஷன் ஏற்றாதீங்க. சரி, நீங்கள் போங்க. அவங்க இனியா வந்த உடனே என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள், போங்க. சரிங்க சார். என்ன ஆச்சு இவருக்கு? இவர் தான் இந்த வேலையெல்லாம் இவங்க பிஏ தான் பார்க்கணும்னு சொல்லுவார், அதுதானே நம்ம கரெக்டாக பண்ணோம். அதுக்கே நம்மளை திட்டுறாரு, ஒன்றும் புரியலையே. ஒரு நிமிஷம் கிருஷ்ணன். ஐயோ, இப்போ என்ன சொல்லி திட்ட போறாருன்னு தெரியலையே. சார் சொல்லுங்க சார். அவங்கள எந்த கேபின்ல போட்டிருக்கீங்க? சார் அவங்க உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் சார் இருக்காங்க. பக்கத்து ரூம்ல இருந்தா நான் எட்டி எட்டியா பார்க்க முடியும். சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, அவங்களுக்குன்னு தனியாக கேபின் கொடுக்க வேண்டாம். அவங்க ஏன் கேபின்ல இருக்கட்டும், இங்கேயே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணுங்க, புரியுதுங்களா? சார் உங்க ரூம்லையா? உங்களுக்கு தான் வேற யாரும் உங்க ரூம் பக்கம் வந்தாலே பிடிக்காதே சார். அதுலேயும் அவங்க இங்கேயே நாள் முழுக்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதே சார். டேய், நான் சொன்னதை மட்டும் செய்யண்டா, என்னையே திருப்பி கேள்வி கேட்குறேன். ஐயோ, நம்மள டென்ஷன் எத்தனானே. கிருஷ்ணன், எக்கச்சக்க ஒர்க் இருக்கு கிருஷ்ணன். அவங்க எனக்கு பிஏ இல்லையா, நான் அப்பப்போ பக்கத்து கேபின்லேருந்து அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட முடியாது. அதனால தான் என் கேபின் உள்ளே அவங்க இருக்கட்டும். எதுனா நாங்கள் இங்கேயே டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதனால தான், புரியுதுங்களா? நீங்கள் நிறைய கேள்வி கேட்குறீங்க, ப்ளீஸ் கேள்வி கேட்கறத கம்மி பண்ணிட்டு நான் சொன்ன வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க, ஓகேவா? சார் சாரி சார், நான் உடனே அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார். நான் நாளைக்கு பண்ணால் ஓகேவா சார்? இன்னைக்கு எதுனா உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கா என்ன? இன்னைக்கே போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க சார். ஏதோ இப்பவே பண்ணிடுறேன் சார். இந்த போயிட்டேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், கிருஷ்ணன் சார் உள்ள வரலாமா? சார் இனியா மேடம் வந்துட்டாங்க சார். எனக்கும் கேட்குது, உள்ள வர சொல்லுங்க. மேடம் வாங்க மேடம், உள்ள வாங்க. சார் நான் பேங்க் வேலையை முடிச்சிட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே டெபாசிட் பண்ணிட்டேன் சார். சரிம்மா. கிருஷ்ணன், நான் சொன்ன வேலையை போய் பாருங்க, போங்க. சரிங்க சார். ஓகே சார், நானும் கிளம்புறேன். போலாலே. ஆமாம், இது ஒன் செகண்ட். சொல்லுங்க சார். இங்கே பாருங்க, இனிமே இந்த பேங்க் வேலை, அவுட் சைடு ஒர்க்கு எதுக்கும் நீங்கள் போக வேணாம், ஓகேவா? சார் ஏன் சார்? சார் உங்கள் பிஏ தான் இந்த வேலைலாம் பார்ப்பாங்கன்னு கிருஷ்ணன் சார் சொன்னாங்க, அதான் சார் நான் செஞ்சேன். ஏன் சார் நான் செஞ்சது எதனா தப்பா சார்? இங்கே பாருங்க, நீங்கள் எனக்கு பிஏ இல்லையா, நான் என்ன ஒர்க் சொல்கிறேனோ அதை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். வேறு யாரும் சொல்கிறதும் நீங்கள் செய்ய வேணாம். அவங்க இனிமேல் உங்களுக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், ஓகேவா? சரிங்க சார். ஓகே சார் நான் போகலாமா? அதை அனுப்ப மனசு இருந்தால் தான் எப்பயும் அனுப்பியிருப்பேனே. இல்லை இனியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இல்லைங்க. சரிங்க சார். உங்களுக்கு கால் வலிச்சதுன்னா நீங்கள் உட்காந்துக்கோங்க, இந்த சேரில் கூட உட்காந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், இல்லை சார் எனக்கு காலெல்லாம் வலிக்கல. நீங்கள் சொல்லுங்கள் சார், என்னன்னு சொல்லுங்கள். இனியா, நேற்று உங்கள் சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருந்தேனே, ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அப்புறம் ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? சார் அதை நான் ஆல்ரெடி கிருஷ்ணன் சார்கிட்ட கொடுத்துட்டேன் சார். டேய் கிருஷ்ணா, எங்கள் 2 பேருக்கு நடுவில் நீ ஏண்டா வர? இனிமேல் நீ வரக்கூடாது.
இரு. இனியா, இனிமே நான் என்ன கேட்குறேனோ அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. நடுவில் கிருஷ்ணன் கிட்டலாம் கொடுக்காதீங்க, ஓகேவா? ஐயோ அப்படியா சார்? சாரி சார், எனக்கு தெரியாது. நான் தான் தெரியாமல் கிருஷ்ணன் சார்ட்ட கொடுத்துட்டேன் சார். சரிங்க சார், இனிமேல் நீங்கள் கேட்குறது எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேன் சார். ஓ, அப்போ நம்ம கேட்குறது எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்டே கொடுத்துருவாளாம். ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இனியா, உங்களுக்கு இந்த ஊரில் யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? இந்த ஊர்லையா? இந்த ஊரில் இல்லை சார், யாரும் இல்லை சார். நீ தயங்குறதுலே தெரியுது இந்த ஊரில் உன் சொந்தக்காரங்க இருக்கிறாங்கன்னு. நான் மட்டும் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ நீ அவ்வளோதான். இனியா, ஏன் தள்ளியே நிற்கிறீங்க? கொஞ்சம் கிட்ட வாங்க. நீங்கள் பேசுறது சரியா என் காதில் விழலை. கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கிட்ட வாங்களேன். சார் ஓகேவா சார்? சார்ன்னு மட்டும்தான் கேட்குது, வேற எதுவும் கேட்கல. சார் இப்போ ஓகேங்களா? கொஞ்சம் ஓகே தான். ஆனால் இதுக்கு மேலேயும் கிட்ட வந்தா அம்மா, நீ வேற தலை நிறைய பூ வச்சிருக்கியா? நீங்கள் இங்கே இல்லைங்க, இது போதும். மனதில் இத்தனை ரணமா, அடவலியில் இத்தனை சுகமா? பெண்ணென்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி, பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது சீர் சார் 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 சொல்லுங்க இனியா, சொல்லுங்க. சார் என்னாச்சு? நான் ரொம்ப நேரமாக நீங்கள் கேட்ட எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன் சார். எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் தான் அமைதியாக இருக்கீங்க. அதான் என்னாச்சு சார்? அது ஒன்றும் இல்லைங்க, கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருந்தேன். ஏன் சார், நீங்கள் நினச்சது ஏதோ நடந்துருச்சா என்ன? ஆமாம், நான் உன்னை கேட்டிருந்தேன். அது என் கை விட்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால கடவுளை திட்டலான்னு போனேன். அப்போதான் கடவுளை, டேய் அவசரப்பட்டு என்னை திட்டாதுடா, கண்டிப்பாக நீ கேட்டதை உனக்கு தராமல் விட்டுருவேனா என்ன? நீ என்னோட செல்ல பிள்ளைடா, உனக்கு நான் தராமல் இருக்க மாட்டேன்னு எனக்கு அவர் தந்துட்டாரு. ஆமாம் சார், நம்ம கடவுளை நம்பினா கண்டிப்பாக கடவுள் நமக்கு எல்லாமே செய்வார் சார். கண்டிப்பாக, அது என்னமோ உண்மைதான். அதான் என் விஷயத்தில் அது நடந்துருச்சே. சரிங்க சார். சார் நான் என் கேபினுக்கு போகட்டுமா? இல்லை இல்லை, நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட கேபின் இங்கேயே மாற்றிடுவாங்க. நீங்கள் இனிமேல் வெளியிலலாம் போக வேணாம். நீங்களும் ரூமில் தான் இருக்கணும், ஓகேவா? சார் இங்கேயா? இங்கே இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? பரவாயில்லையா? நீங்கள் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். நீ மட்டும் என்னை விட்டுட்டு போயிடாது, நீ இங்கேயே இரு. ஆமாங்க இனியா, நீங்கள் இனிமேல் இங்கேயே இருக்கலாம். எனக்கு இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நீங்கள் இனிமேல் என் கேபினில் என் கூடவே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. கண்டிப்பாக சார். என் கூடவே இருங்க இனியா, என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. சரி கண்டிப்பாக போக மாட்டேன் சார். அப்போது என் கூடவே இருப்பீங்க இல்லையா? சார் நீங்கள் கேட்கவே வேணாம், நான் கண்டிப்பாக உங்கள் கூடவே தான் சார் இருப்பேன். இனியா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அது கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க? சார் கேளுங்க சார், நானும் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். என்ன சார் கேளுங்க. அது வந்து உங்களுக்கு எதுனா அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை சார், அப்பா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் தான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன் சார். எதனால? நீங்கள் யாரையாவது லவ் அந்த மாதிரி எதுனா? சே அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எனக்கு இந்த லவ் பண்ணுறதெல்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போதைக்கு கல்யாணத்தில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால தான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் சார். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேன்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் அப்பாவும் அம்மாவும் தனியாக இருப்பாங்க இல்லையா, நான் போயிட்டாக்கா, அதனால தான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருக்கேன் சார். டே சக்தி, அப்போ கன்ஃபார்ம் நீ நினச்ச மாதிரியும் பயந்த மாதிரியும் எதுவும் இல்லைடா. நிவி விஷயம் மாதிரி இது கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துக்கும் நிவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். காலிலே சிறகை அறிந்தேன், கனவிலே காதல் என்று நேரில் அறிந்தேன். சார் நான் வெளியில் வெயிட் பண்ணவா? ஆஹா, ஏதோ நம்மளை நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். அது சரி, இப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தா அவளும் என்னதான் பண்ணுவா? சரி, கொஞ்ச நேரம் அவள் வெளியில் இருக்கட்டும்டா. நீ இப்படியே பார்த்துட்டு இருந்தா நல்லா இல்லை. சரிங்க இனியா, நீங்கள் வெளியில் வெயிட் பண்ணுங்க. அவர் கிருஷ்ணன் கேபின் அரேஞ்ச் பண்ணதும் நான் கூப்பிட்றேன், உள்ளே வாங்க. ஓகேங்க சார். சார் உங்களுக்கு ஏதோ காஃபி டீ எதனா வேணுமா? அட, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, இதை மறந்துட்டோமே.
ஆமாம் இனியா, எனக்கு நல்லா சூடாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க போங்க. ஓகேங்க சார்.